அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் திண்டு தீர்க்கும் காட்டு தீ. 700 கட்டிடங்கள் தீக்கிரை, 64,000 பேர் அகதிகள். தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் அமெரிக்கா என்ற பல்வேறு செய்திகளோட ஈரானுடனான நெருக்கடி 3ஆம் உலக மகா யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கிறது ஈரான் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்துறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான். இப்போது கர்மா என்ற பெயரில் என்னவோ தீக்காடு இப்போது 2 நாடுகளையும் இப்போது திண்டு தீர்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. குறித்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா திணறுகிறது. இந்த தீக்காடு கடந்த சனிக்கிழமை வாஷிங்டன் மாகாணத்தில் இருக்கின்ற ஸ்போக்கன் புற நகரில் தொடங்கி குடியிருப்பு பகுதிகளில் பரவி கிட்டத்தட்ட 700 கட்டிடங்கள் தீக்கிரையானதோட 64,000 பேர் இடர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. குறித்த நகரில் 2,30,000 பேர் குடியிருக்கிற சூழ்நிலையில் ஒருவேளை இந்த நகருக்குள்ள தீ பரவல் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக பாரிய அளவுனா உயிர் சேதங்களும் பொருளாதார சேதங்களையும் அமெரிக்காவுக்கு அது ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம்தான் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீக்காடு பரவிய ஆரம்ப கட்டத்தில் 4,000 பேரை அதிரடியாக வெளியேற்றினாங்க, பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போது கட்டுப்படுத்த முடியாத இந்த காட்டு தீயின் காரணமாக, இதனுடைய பரவலின் காரணமாக 64,000 பேர் அகதிகளாக இருப்பது தான் அமெரிக்கர்களுடைய மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இப்போது உண்டு பண்ணிருக்கு. தொடர்ச்சியான வறட்சியும் அதுபோக பலத்த காற்றும் வீசுவதன் காரணமாக இந்த காட்டு தீ பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை கட்டுப்படுத்துவது சிரமம் இருப்பதாகத்தான் இப்போது தீ அணைப்பு பிரிவினர் அச்சம் வெளியிட்டிருக்காங்க. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தான் இப்போது அமெரிக்காவில் வறட்சியும் பலத்த காற்றும் வீச ஆரம்பிச்சிருக்கு. இதே சூழ்நிலையில் கனடாவில் ஏற்பட்ட காட்டு தீயின் காரணமாக இப்போது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே பாரிய முறுகல் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் தான் சர்வதேச ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. காட்டுத்தீயின் காரணமாக எதனால் அமெரிக்க கனடா உறவுக்கடையில் முறுகல் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடாவில் பரவும் காட்டு தீயின் காரணமாக வெளியேறுகின்ற புகை மூட்டங்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு மாகாணங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதனால அமெரிக்காவுக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நட்டம் ஏற்படுவதாகவும், இந்த தொகையை இந்த நட்டத்தை வரியில் சேர்த்து அறவிட போவதான எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்தது தான் இப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அமெரிக்காவிலும் கனடாவிலும் உண்டு பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி யுத்தத்தையும் பிசினஸ் ஆக்கி காட்டுத்தீயையும் பிசினஸ் ஆக்கி கடைசியில் வசூல் ராஜா MBBS மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. மற்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விழிப்புதுங்கிற அளவுக்கு தான் இஸ்ரேலுடைய நிலைமை மாறி போயிருக்கு. சத்தம் இல்லாமல் ஒரு வார காலமாக கட்டுக்கடங்காத ஒரு காட்டு தீ இப்போது இஸ்ரேலுடைய பல பகுதிகளை தீக்கிரையாக்கிய சம்பவம் தான் பதிவாகிருக்கு. மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இஸ்ரேலுக்கு உண்டு பண்ணிக்கு. எந்த ஒரு சர்வதேச ஊடகங்களிலும் இந்த ஒரு விஷயம் கசியலை. இப்போது அல் ஜசீரா மற்றும் இன்னும் சில அரபு ஊடகங்கள் இப்போது இஸ்ரேலில் பரவி இருக்கின்ற காட்டு தீ பற்றிய காணொலிகளை வெளியிட்டது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தது. இந்த காணொலியை பாருங்களேன், எவ்வளவு வேகமாக இந்த தீக்காடு பரவுது, எவ்வகையான முயற்சிகளை இதை அணைக்கிறதுக்கு இஸ்ரேலிய இராணுவமும் தீ அணைப்பு படையினரும் எவ்வகையான பிரயத்தனங்களை மேற்கொள்றாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியுது. இஸ்ரேலை பொறுத்தவரை காசாண்ட பகுதியை சுடுகாடாக மாற்றினவங்களுக்கு இப்போது தீக்காடை எதிர்கொள்ள முடியாத ஒரு காட்டு தீயை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் உருவாகி இருக்கு. கடந்த வாரம் மேற்கு கரை தொடங்கி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இந்த காட்டுத்தீ பரவ ஆரம்பித்தது. கடுமையான வறட்சி மற்றும் பலத்த காற்றின் காரணமாக குடியிருப்பு பகுதியில் பரவ ஆரம்பித்ததன் காரணமாக இப்போது அங்கிருக்கின்ற குடியேற்றவாசிகளை பத்திரமாக வெளியேற்றுகின்ற பணியை இப்போது இஸ்ரேலுடைய இராணுவம் மேற்கொண்டு வராங்க. ஷிம்ஷட் என்று சொல்லப்படுகின்ற நகருக்கு அருகில மற்றும் ஒரு காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த காட்டுத்தீயும் கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு இராணுவ குழுக்களும் தீயணைப்பு குழுக்களும் இப்போது களத்தில் இறக்கப்பட்டு இப்போது குறித்த காட்டுத்தீயை அடக்குகின்ற கட்டுப்படுத்துகின்ற பணியில இவங்க ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. காசாவை சுடுகாடாக ஆக்கிய இஸ்ரேலுக்கு ஈரான் மீது பல்வேறு தாக்குதல்களில் லெபனான் மீது அப்பாவி மக்களை கொண்டு குவித்து சுடுகாடாக லெபனானை மாற்றிய இந்த இஸ்ரேலுக்கு இப்போது தீக்காடு பெரும் பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்தது பார்க்கலாம், இந்த காட்டு தீயை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அணைக்கிறாங்களா, தடுக்கிறாங்களா, இல்லை இதுக்கு தீக்கிரையாகி பல்வேறு வளங்களை இழக்கிறாங்களா என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இப்படி இருக்க ஐரோப்பாவுடைய பல நாடுகளுக்கும் இந்த காட்டுத்தீ மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி வருது. கடந்த சில தினங்களில் ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் காரணமாக 1,00,000 ஹெக்டர் நிலப்பரப்பு சேதமானதோட பிரான்சில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் காரணமாக 4,000 ஹெக்டர் நிலப்பரப்பு தீக்கிரையானதும் பதிவாகி இருந்தது.
இப்போது சர்வதேச ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த காட்டு தீ என்பது பருவ காலத்தின் மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒன்று கிடையாது. மாறாக மனிதனால் சூழலில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கத்தின் காரணமாகவும் பொருளாதார புரட்சியின் காரணமாகவும் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த தீக்காடு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பரவலாகவும் அதிகரித்தும் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்த ஆய்வுகள் சொல்லுது. மேலும் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வறண்ட தாவரங்கள், அதுபோக காடழிப்பு, கிராமங்களிலிருந்து மக்கள் நகர நோக்கி படையெடுத்தது, காடுகள் அழித்து நகரங்கள் உருவாக்கப்பட்டமை, நகரமயமாக்கல், இது போன்ற காரணங்கள் அனைத்துமே இந்த காட்டுத்தீக்கும் வெள்ளத்துக்குமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இனி அடிக்கடி பருவ காலங்கள் மாறும் பொழுதும் இந்த மாற்றத்தினூடாக பல்வேறு தீக்காடுகளை உலகம் பார்க்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இப்போது அந்த அறிக்கைகள் சொல்லுது. எனவே இந்த ஒரு விஷயத்தை புரிந்து மக்கள் இயற்கையை பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்வதன் ஊடாகத்தான் இது போன்ற அனர்த்தங்களிலிருந்து மனிதன் அமைதியாக வாழ முடியும் என்பதுதான் இந்த ஆய்வுகள் சொல்லுகின்ற யதார்த்தம். இப்போது ஈரான் விட்டிருக்கின்ற எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடனான இந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி முன்வராவிட்டால் இந்த ஒரு சூழ்நிலை 3ஆம் உலக மகா யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என இப்போது ஈரானுடைய இராணுவ ஆலோசகரும் இராணுவ பேச்சாளரும் முஹ்சின் ரிலாயி எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. மேலும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு சமாதானம் என்பதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தேவையானதும் கிடையாது. அமெரிக்காவுடைய ஒரே இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து பிடுங்கி கார்க் தீவை கையகப்படுத்தி எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை பகிர்ந்து கொள்ளணும் என்ற கனவோடு தான் இந்த யுத்தத்துக்குள்ள வந்தாங்க. அதைத்தான் இப்போதும் செய்ய நினைக்கிறாங்க. அதனால் தான் இப்போது பேச்சுவார்த்தை என்பது, சமாதான உடன்படிக்கை என்பதெல்லாம் பகல் கனவாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவருடைய அறிக்கையில முன் வச்சிருக்கிறாரு. இந்த இலக்குகளை அடைவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்ற ஒரு எச்சரிக்கையையும் முஹ்சின் ரிலாயி தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கான காலக்கெடு செவ்வாய்க்கிழமை வரையும் தான் இந்த ஈரானுக்கு சொன்ன சூழ்நிலையில இப்போது செவ்வாயும் தாண்டியாச்சு, எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாத சூழ்நிலையில ஈரான் மீது பலத்தோரு தாக்குதல் நடத்துவதற்கான தயாரில் இருந்தோம். பல நாடுகளுடைய கெஞ்சலுக்காக தன் தாக்குதல் தள்ளி போட்டோம். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான தயாரில் இருக்குதுன்னு கதைகள் அளந்திருந்தாரு. உடனடியாக ஈரான் தரப்புல பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நாங்கள் கெஞ்சவும் இல்லை, கெதறவும் இல்லை, பேச்சுவார்த்தை ஒன்று நியாயமாக நடக்குமாக இருந்தால் அதில் பங்கெடுப்பதில் எமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, வெறும் ஏமாற்று வேலையை தான் அமெரிக்கா செய்து அதனால காலம் கடத்துகின்ற இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் தாம் தயாரில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை உடனடியாக அறிக்கையாக ஈரான் வெளியிட்டிருந்தது. அமெரிக்கா விரும்புகின்ற அடைவுகளை அடைகின்ற எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் ஈரான் தயார் கிடையாது. ஈரான் சொல்லுகின்ற பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க உடன்பாடு கண்டால் தான் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும் என்ற இலக்கோட ஈரான் இருக்கிறதுனால இதற்கு பிறகு நடக்க இருக்கின்ற பேச்சுவார்த்தைகளும் சரி, சமாதான உடன்படிக்கையும் சரி, எதுவாக இருந்தாலும் ஈரானுடைய நலன்களை சார்ந்ததாக அது இருக்கும் என்பதில் ஈரான் குறியாக இருப்பதனால் தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதியுடைய பொறுமையை சோதித்து பார்த்து இந்த ஒரு நெருக்கடியை தீர்ப்பதற்கு நீங்க முன்வரலண்டா 3ஆம் உலக மகா யுத்தத்திற்கு தாம் தயாராக இருக்கிறோம் என்ற எச்சரிக்கை இப்போது ஈரான் விட்டிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி எதற்காக தயக்கம் காட்டுறாரு அப்படின்னு கேட்டா, யுத்தத்துக்கும் தயாரில்லை, சமாதான பேச்சுவார்த்தைக்கும் தயாரில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது CNN ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் மீது பறந்துபட்ட ஒரு தாக்குதலை அமெரிக்க ஜனாதிபதி தொடர்வாராக இருந்தால், தாக்குதலை நடத்துவராக இருந்தால், அதுதான் அவர் ஆட்சி காலத்தில் செய்கின்ற வரலாற்று தவறாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை இப்போது சொன்னதன் காரணமாகத்தான் இந்த ஒரு விஷயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி இப்போது பின்வாங்குறதாக தெரிகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் எந்த பங்கும் கிடையாது. ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது ஏகபோக உரிமையாக ஈரானுக்கு மாறும், அதை பறிக்க முடியாது, அதை ஒத்துக்கொண்டால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு வழிவகுப்பதாக இருந்தாலும் அதற்கு தாம் தயார் என்ற ஒரு எச்சரிக்கையை தான் இப்போது ஈரான் விட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.